எனக்கு வந்து சாட்சி சொல்லாது. மனுஷங்க கஷ்டத்துல இருக்கிறப்போ என்னென்ன மாதிரியெல்லாம் யோசிப்பாங்கன்னு பாருங்க. கஷ்டத்துல இருக்கிறப்ப என்னென்னமோ யோசிப்பாங்க. இந்த மரம் வந்து சாட்சி சொல்லுமா? இல்ல இந்த விஷயம் நடந்துகிட்டு இருந்தப்போ, பறவைகள்லாம் பார்த்துச்சு. அதெல்லாம் வந்து சாட்சி சொல்லுமா? அப்படியே ஒரு 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 விதமான ஒரு மன உளைச்சல்ல அந்த பொண்ணு சொல்லுது. இந்த இந்த நாரை வந்து ஒரு சாட்சி சொல்லாது. ஏன்னா, அது அது ஒரு நல்ல எண்ணத்தோட நிக்கல. கொலை பண்றதுக்காக நின்னுட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவன் சொன்ன வார்த்தைய காப்பாத்தல. இப்ப வருவானா? வரமாட்டானா? தெரியல எனக்கு. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப இது இது வந்து அ யா கற்காலத்துல இருந்து கூட இது நடந்திருக்கும். இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா எந்த இடத்துலனாலும் இது நடக்கும். எந்த காலத்திலும் நடக்கும். நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்ததுன்னா, அது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெறுமனே அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு இது என்ன சொல்றது? ஒரு புக் பண்ண மாதிரி அவன் தாலிய கூட கட்டிட்டு போயிருக்கலாம். இல்ல வேற ஏதாவது நடந்திருக்கலாம். 2 வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம். ஆனா வந்து அவனுக்காக வெயிட் பண்றதா? வருவானா? வரமாட்டானா? அவன் நல்லவனா? வந்தான்னா நல்லவன். வரலன்னா, அவன் சொன்ன வார்த்தைய காப்பாத்தல. அவனுக்கு என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. இதுதான் அந்த பாவத்தோட முக்கியமான மெயின் ரீசன். இப்ப ஒருவேள இந்த பெண்ணு வந்து ஒருவேள இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏதோ தப்பு நடந்து பிரெக்னன்ட் ஆகுறோம்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். இது இது வந்து இது க லவ் பண்ணுனா கற்பு மணம்ன்ற மாதிரி இது திருமணம் செஞ்சுட்டு அப்படியே போயிருந்தோம்னா, அது வந்து பிரெக்னன்ட்ங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ அது கற்பு மணமா இல்லாம, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு சேட்டைய பண்ணி, இது பிரெக்னன்ட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கிரைம் ஆயிடும். சரி, அது ஒரு குற்றம் ஆயிடும். இப்ப இந்த குற்றம் வந்து இந்த 2 பேர் சம்மந்தப்பட்ட குற்றம், இது பேச போனோம்னு வச்சுக்கோங்க, நெறைய பேரு பேசுவாங்க. நெறைய பேர் பேசுவாங்க. அத பத்தி பேசுறது, கருத்து சொல்றது, அதாவது ஒரு எல்லாரும் கவனிப்பாங்கல்ல. இது எப்படி நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? இப்போ அடிப்படையில என்ன பிரச்சனைன்னா, இந்த 2 பேருமே ஒரு அவசரம் அவசரம். ஒரு அம் நம்ம கண்ட்ரோல்ல நம்ம மனசு இல்ல. அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேருக்குமே அவசரம். இது ஒரு வேள தப்பு அதாவது மணந்த ஞான்றே மணந்தன்னு சொன்னதுனால, இது களவு மணம் நடந்து அப்படி நடந்திருந்துச்சுன்னா, எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இப்பவும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நடக்கிறது தானே இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட்டே இல்லாத காலத்துல எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும். அதாவது அவங்க பேசுறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும். இந்த ஒரு சினிமா பார்த்தேன். அதுல வந்து அந்த பொண்ணு சொல்றாங்க. ஜெய் நடிச்ச படம்னு நெனைக்கிறேன். அந்த பொண்ணு சொல்றாங்க, "வீட்ல அம்மா, அப்பா யாரும் இல்ல. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ" அப்படின்றாங்க. இப்ப அது என்ன